காரியத்தை உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். இந்த கால வேளையிலே கர்த்தர் நமக்கு இந்த மாதத்துல அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இப்போதும் என்று சொல்லுகிறார். ஆகவே நமக்கு ஏதோ ஒரு சம்பவத்துக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களாகிய ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இங்கே சொல்லப்படுகிற யாக்கோப்பும் இங்கே சொல்லப்படுகிற இஸ்ரவேலும் அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆமாவே இல்லையா? யாக்கோப்புக்கும் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற பொழுது உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த யாக்கோப்புக்கு சொல்லவில்லை, யாக்கோப்புடைய சந்ததிகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். அது நினைப்பூட்டுகிறார். உன் தகப்பனுக்கு நான் செய்த முன்னதேன என்று சொல்லி ஆதி பிதாக்களாகிய யாரு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு வழியிலே வந்த இந்த ஜனங்கள் அடிக்கடி வந்து என்ன செஞ்சிடறாங்க, வழி விலகி போயிடுறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுதும் செய்த காரியங்களை இப்பொழுதும் நான் கண்டு இப்பொழுதும் அதையுமே அதை என்ன செய்கிறேன், மன்னித்து இப்பொழுதும் உனக்கு என்ன செய்கிறேன். ஏன்னா நான் தான் என்ன செய்தேன், உன்னை தாயினுடைய கருவிலை சிருஷ்டித்தேன் என்று ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசிப்போமானால் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 25 எடுத்தவங்க வாசிக்கிறோம். ரெபெக்காவுடைய வயிற்றிலே 2 பிள்ளைகள் உருவாக்கி இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் வழி வச்சுச்சு, ஒரே வழியா இருக்கு. அப்போ பிள்ளைகள் என்ன செய்தேன், ஒரு பிள்ளை இருந்தாலே கஷ்டம், 2 பிள்ளைங்கிற நேரத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்ப அவங்க பாருங்க எங்க போறாங்க, கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. இப்பொழுதுமே நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வேற யாருக்கிட்டையும் ஆலோசனை, நம்ம ஒரு யாருக்கு இருந்திருப்பாங்கல்ல, ஒரு வயசான பாட்டி இருந்திருப்பாங்கல்ல, அந்த பாட்டிகிட்ட கேட்டிருந்தா அந்த பாட்டி ஒரு கதையை சொல்லிடுவோம். ஆனால் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் உத்தரவு கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமாம் இல்லையா? அவர் தான் உண்டாக்குறார், அவர் தான் உருவாக்குகிறார், அவர் தான் நம்மை நடத்துகிறார். ஆகவே நம்முடைய எந்த தேவைகள் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். ஆகவே தான் நாங்கள் சங்கீதத்தில் வாசித்த பொழுது தாவீது என்ன செய்கிறான், அந்த சந்தி மத்தியான வேலைகள் எல்லாம் ஆண்டவரோடு கூட என்ன செய்கிறான், தியானிக்கிறான். ஆண்டவரே இந்த தேசத்தை எப்படி நடத்த வேண்டும், இந்த ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அப்படி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரோடு இடைப்பட வேண்டும். அது பெரிய ஒரு வாக்கியம். ஆமென். உலகத்தில் இருக்கிற ஜனங்களோட நீங்கள் நானும் பாக்கியவான்கள். ஆமாவே உலக ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் தேடி திரிகிற நேரம் நமக்கு பெரிய ஒரு வாக்கியம். நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்திலே இருந்து நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய ஆண்டவரை தொழுது கொள்ளலாம், ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாவற்றையும் செய்யலாம். ஆகவே அங்கே ரெபெக்காள் வாசிங்க. அதற்கு கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்ப்பத்தில் உண்டாக்குறது என்னது, 2 வம்சங்களை உண்டாக்கி இருக்கிறது. ஆமென். 2 வித ஜனங்கள் பிரியும், ஒரு ஜனத்தார். ஆமென். யார் பலத்திருப்பார்கள், யாக்கோபு பலத்திருப்பார். ஆமென். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார், தாயின் கருவிலே என்ன செஞ்சிட்டாரு, உனக்குள்ள இருந்து என்னென்ன வரணும், ஒரு 12 கோத்திரங்கள் வர வேண்டும். அந்த கோத்திரங்களிலே யூதா கோத்திரம் அப்படி பெரிய ஒரு ப்ரோசஸ் தான். நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறோம், நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் மிக பயங்கரமான ஒரு காரியங்கள் தான். அதனால நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், நம்முடைய பிறப்பை குறித்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா இல்லையா? ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ பால் குடிச்சுட்டு சாப்பிட்டோம், வளர்ந்துட்டோம், அப்படியே போய்கிட்டு இருக்கணும் அல்ல. ஆனால் உங்களை உண்டாக்குன ஆண்டவர் உங்களை குறித்து என்ன செய்கிறார், அவர் யோசித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். தாயின் கருவிலை அங்க என்ன செய்கிறார், சிருஷ்டித்தவர் என்ன செய்கிறார், எனக்கு பிரியமான காரியத்தை செய்யும்படிக்கு என்ன செய்கிறார், அவரை உருவாக்குகிறார். பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். ஆமா இல்லையா? ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப கருவிலை இருக்கிற வரைக்கும் பொறுப்புக்கு ஆண்டவர். ஆமா இல்லையா? வெளியில வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும், அந்த பிள்ளையை என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். எப்படி உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா,
அந்த பிள்ளைகளை சிறு பிராயத்தில் இருந்தே அந்த பிள்ளைகளை என்ன செய்யணும். கடந்த நாட்கள் ஒரு வீடியோ கிளிப் வந்து பார்த்தேன். அப்போ அந்த வீடியோ கிளிப் பார்த்தா பிள்ளை பிறந்து வெளியில் வந்துட்டு வந்த பிள்ளைக்கு மூச்சு சுவாசம் இல்லாமல் போயிட்டு, அப்போ அந்த டாக்டர் வந்து அந்த பிள்ளைக்கு அந்த சுவாசத்தை எடுக்க பல மணி நேரங்கள் பிரயாசப்படுகிறாங்க. பிரயாசப்படுகிற பொழுது நான் பார்த்து பயங்கரமாக இருக்கும். மூக்குகளுக்கு பெரிய வயர் விடுறாங்க, வாயுகளுக்கு வயர் ஏதோ அந்த சின்ன குழந்தை, அதனால அதை ரொம்ப கவனமாக செய்யணும், அதுக்கு அந்த ஆக்சிஜன் வைக்கணும். ஆனாலும் அது அந்த பிள்ளைக்கு என்ன சென்சிட்டிவ் அப்படி முத்துக்களை போட்டு பட்ட நான் கூட என்னடா செய்யணும், இப்படி அடிக்கிறாங்க இந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லி அடிச்சு பெரட்டி அப்படிலாம் செஞ்சு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த பிள்ளை அப்படி கத்துச்சு. நம்ம அந்த பாருங்க, அந்த அவங்க அப்படியே பேசாம போட்டுட்டாங்கன்னு என்ன நடந்திருக்கும். அதுபோல பெற்றோர்கள் பிள்ளைகளை சும்மா வந்து சொல்லக்கூடாது. பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது, பிள்ளை நடக்க மாட்டேங்குது, பிள்ளைய குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது, பிள்ளையா நினைக்க கூடாது. அந்த பிள்ளைய உங்களுக்கு கொடுத்ததே ஆண்டவர் செய்யுது, அதை நீங்க உருவாக்க வேண்டும். சிறு குழந்தையில இருந்தே அந்த பிள்ளை, இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க. சிறு பிராயத்துல பிள்ளையை ஒழுங்கா வளர்க்காதனால இன்றைக்கு பிள்ளைகள் தாறுமாறா இருக்கிறது. ஆகவே அந்த பிள்ளை என்ன செய்ய வேண்டும். அந்த பிள்ளைக்கு அந்த நாட்களில் எல்லாம் வயதானவங்க என்ன செய்வாங்க, வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பிள்ளையை குளிப்பாட்டுற நேரத்தில் வாங்க இங்கே வாரேன்னு சொல்லி அந்த பிள்ளையை குளிப்பாட்டி அதுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து அந்த மூளை தலை இது எல்லா உடம்பு உறுப்புகள் எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க, அப்படி மசாஜ் பண்ண 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 அந்த பிள்ளை அப்படியே என்ன செய்யும், அதுக்கு பசி உண்டாகும், புரியுறதா, தூக்கம் உண்டாகும். இப்போ இதெல்லாம் அதுக்கு ஒன்றுமே செய்யாமல் பிள்ளைய சும்மா இந்த ஒரு குச்சி மிட்டாய் மாதிரி ஒன்று தூக்கி திரிவாங்க. அது என்னது, கையிலலாம் வாட்சி மாதிரி கட்டுவாங்க. அது என்னது, சவு மிட்டாய் மாதிரி பிள்ளைகளை தூக்கிட்டு திரிகிறது. நான் போய் சாப்பிட மாட்டேங்குது. அல்ல, இந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இந்த கால வேளையில் சவு மிட்டாய் மாதிரி வச்சுக்க கூடாது. அந்த பிள்ளைகளுடைய நாடுகள், நரம்புகள், முக பாவனைகள், மூக்கு அப்படி எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன உண்டாகும், நேரத்துக்கு பசி உண்டாகும், நேரத்துக்கு அப்படி ஒவ்வொன்றையும் செய்து அந்த பிள்ளைகளுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளை பிறந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு இந்த ஸ்விமிங் பூல்ல எல்லாம் போட்டு விட்டுருவாங்க. தூக்கியே வச்சிருக்கோம், அளவிட மாட்டோம். அப்படியே என்னமோ செய்வோம். இப்போ உள்ள தாய்மார்கள் ரொம்பவும் என்னது, என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் எப்படி செய்கிறாரோன்னு தெரியல. ஆனால் அங்கே சொல்லுகிறார், இஸ்ரவேலே உன்னை உருவாக்குகிறவர். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதேன்னு சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்லுகிறாரு, பயப்படாதே. பயம் இந்த உலகத்துக்குரியது. இல்லையா? எதை குறித்து பயப்படக்கூடாது, துணிந்து நிற்கணும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். இல்லை, போன மாசங்கள் எல்லாம் பசங்க சும்மா அப்படி என்னமோ ஃபேஸ் பண்ணீங்களா இல்லை, எக்ஸாம் எல்லாம் அப்படி தைரியமா செய்ய வழி இல்லை, எழுதி தான் ஆகணும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், சக்சஸ். அது மாதிரி என்ன செய்ய வேண்டும், அதான் சொல்ல, பயப்படாதீங்க. இந்த உலகம் பயமுறுத்தி கொண்டே இருக்கு. அது செஞ்சா பயம், இது செஞ்சால் பயம். அதனால சொல்ற, பயப்படாதீங்க, உன்னை மீட்டு கொண்டே என்று சொல்லுகிறார். சொல்லுங்க, நம்மளை மீட்பரும் ரட்சகருமாகிய தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த அண்ணா சொல்ல, இப்பொழுதும் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை என்ன மீட்டுக் கொண்டேன். இரண்டாவது சொல்லுகிறார், மீட்டுக் கொண்டது மாத்திரமல்ல, உன்னை நான் என்ன செய்கிறேன், பேர் சொல்லி அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமா இல்லையா? நீ சொல்லிட்டா, நீ யாரு, நான் உன்னை என்ன செஞ்சேன், உன்னை மீட்டுக் கொண்டேன். ஆமாவே இல்லையா? ரெண்டாவது என்ன செஞ்சேன், மீட்டுக் கொண்டேன்னா எப்படி ஆண்டவர் என்னை மீட்டுக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. ஆமாவே இல்லையா? அப்ப எப்படி உங்களை மீட்டுக் கொண்டான், எப்படி மீட்டுக் கொண்டான் சொல்லுங்க. உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க, உங்களை பேர் வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா சும்மா மனிதன் தான் இருந்திருக்கும் பேர். இல்லாட்டி மனுஷன், பிள்ளை பிறந்தோன்னு இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைங்க, மனுஷன் வைங்க, அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஆனா என்னது, ஒரு பேர் ஒன்று இருக்கு, நமக்கு பேர் இருக்கு. என்ன, ஆனால் ஒவ்வொரு பேர்களுக்கு என்ன இருக்கிறது, அர்த்தம் ஒன்று இருக்கு. யாக்கோபு என்று சொன்னால் என்னது, எத்தன் சொன்னது, அப்படி இருக்கு. அப்ப அவனை என்ன செஞ்ச ஆண்டவரே, அவன் எத்தனை தான் பிறந்தான், அவன் இஸ்ரவேலாய் மாட்டான். அப்ப தெய்வனோடு அவன் என்ன செய்யறான், உறவாடுகிறான், தெய்வனோடு கூட போராடுகிறான். நீங்க என்ன செய்ய வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அம்மாவே இல்லை, எங்கேருந்து போகிற பொழுது அவன் எப்படி போனான்,
ஒரு கோலும் கையுமாய் போனான். அப்போ ஆண்டவருக்கும் 2 பேருக்கும் ஒரு என்னது, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, உடன்படிக்கை நடக்கிறது. ஆமென். அந்த உடன்படிக்கை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, உன்னை என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லாம் சொல்றாரு. அதுபோல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருகிறான். இப்ப தகப்பனுடைய ஆசீர்வாதம் பெரிதல்ல. ஆமே, அவனை யாக்கோபு யாரு செய்யறது, யாரு, ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறான். ஆனா அந்த ஆசீர்வாதம் ஆமே அதுவல்ல. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறான், தான் அவனை ஆசீர்வதிக்கிறான். எப்படி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அதுபோல ஆமென் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். அம்மா, ஈசாக்கின் காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ எங்கும் போகாதே, இந்த கேராவிலே இரு, நான் என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதி. அப்ப அந்த ஆசீர்வாதம் யாருடைய ஆசீர்வாதம், அது ஈசாக்குரிய ஆசீர்வாதம். வராமல் சொல்லுங்க, ஆபிரகாமுக்குரிய ஒரு ஆசீர்வாதம், அதுபோல ஈசாக்குரிய ஆசீர்வாதம். அதுபோல இவன் அங்க போய் அவங்க மாமா வீட்டில் ரொம்ப நாளம் கிடந்து அட்டிப்பட்டு ஒத்தப்பட்டு வேணாலும் போச்சு. ஆமீன். அப்படி இருந்தும் ஆமே அவன் என்ன செய்யறான், அங்கதான் என்ன செய்யப்படுகிறான், என்ன செய்யப்படுகிறான் சொல்லுங்க, உருவாக்கப்படுகிறான். ராமின் சொல்லுங்க. நீங்க வீட்டுல நல்லா இருப்பீங்க, நீங்க திருமணம் முடிச்சு வர்ற வீட்டுல தான் உங்களுக்கு உருவாக்கப்படும். ராமின் சொல்லுங்க. ஆமாம் இல்லை, அப்படி எங்கெங்கெல்லாம் ஸ்கூல்ல உருவாக்கப்படுவீர்கள், வேலை ஸ்தலத்துல உருவாக்கப்படும். அப்ப எங்க போறீங்களோ அங்கதான் உருவாக்கம் உண்டாகும். செய்ய மாட்டோம், அப்படியே உட்கார்ந்து இருப்போம். டீ குடிச்சா கூட அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். ஆனா போற வீட்டுல என்ன செய்ய முடியாது. அப்படி நானே போதும் என்னது, டீ கப்பை மட்டும் இல்ல, டீ ஊற்றின கட்டளையும் கழுவி வேறு என்னது, அடுப்பில் நாங்கள் கூட்டி தொடச்சி எல்லாம் செஞ்சிடும். அந்த ஒரு மட்டுமே என்னது, ஒரு பவர் இருக்கு. ஆமாவே இல்லையா. ஆகவே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், அப்படி என்னது, உன்னை மீட்டுக்கொண்டேன். ஆமாவே இல்லையா. இப்ப என்ன சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ராமின் உன்னை என் உள்ள கையிலே வரைந்து வைத்தேன். ஆமாவே இல்லை. அப்ப இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரு, உள்ள கையில வரைந்து வச்சிருந்தா எப்படி இருக்கு சொல்லுங்க. 11:11 மலைகளும் பள்ளங்களும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்க பிறந்ததுல இருந்து கல்லறைக்கு போகிற வரைக்கும் ஆண்டவருடைய கண்ணையும் அசைக்க முடியாது, இங்கே ஓடவும் முடியாது, என்ன செய்ய முடியாது, ஒளியவும் முடியாது. 2 கண்கள் இருக்கிறது. ஆமே, ஒரு கண் என்னது, ஒரு கண்ணா ஒருவருடைய பார்வை. ஆமாவே இல்லை, யாருடைய பார்வை, தேவனுடைய பார்வை உங்கள் மேல் இருப்பது போல. ஆமே, பிசாசுடைய பார்வை எங்க இருக்கும், அவன் மேல, நம்ம மேலதான் இருக்கும். ஆமே, யாக்கோபே அப்படிங்கிற நேரம் ஆமே அவனுக்கு என்ன ஆகும், பிடிச்சிட்டாரு, அவன் தப்பு செஞ்சுட்டான். யாக்கோபு என்னது, எத்தன் ஏதோ ஒரு தவறை செஞ்சுட்டான் அப்படின்னு யோசிக்கிற நேரம் ஆண்டவன் இஸ்ரவேலே அப்படின்னு கூப்பிடுவோம். ராமின் சொல்லுங்க. ஐயோ என்னது, ஏமாத்திட்டார் ஆண்டவர், என்னது அவன் பழி வாங்குவார் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான், அவங்களை பாவத்துக்கு உட்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பான். ஆமாவே இல்லையோ. அநேக இடங்களில் நீங்க சில பெயர்களை 2 முறை இருக்கும். அப்ப நீங்க யோசிக்க வேண்டியதான், நம்ம தடுமா இருக்கிற பொழுது நமக்கு நினைப்பூட்டுவார். யாக்கோபே அப்படின்னா நமக்கு தெரியும், புதிய மனுஷனும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலே அப்படின்னு என்னது, நீங்கள் புதிய மனுஷனாய் மாறுங்க. ஆமாவே இல்லையா. ஆகவே வாசிங்க ஏசாயா 41:13 14 கொஞ்சம் 16 அப்படி வாசிங்க சீக்கிரமா முடியும். பிடித்து பாருங்க என்ன சொல்லுகிறாரு, கையை பிடிக்கிறார். ராமின் சொல்லுங்க, வலது கையை பிடித்து பயப்படாதே. நம்ம என்ன சொல்றாரு இந்த மாதத்துல, மற்றவங்க உங்களை கைவிட்டு போனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்றாங்க. ராமின் சொல்லுங்க. மாமி அத்தை வேற யாரு சொல்லிட்டுங்களேன், யாராலாம் என்னங்க போ அப்படின்னு பூச்சியா, நீங்களாம் யாரு, பூச்சி. சிறு கூட்டம், நம்மளாம் யாரு, சின்ன கூட்டம். பயப்படாதுன்னு சொல்றாரு. இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய இதோ பாருங்க என்ன செய்யறாரு, உங்களை போரடிப்பதற்காக சொல்லிட்டு அப்படின்னா என்னது, ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு
புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரம் உங்களை என்ன ஆக்குறாராம்? உன்னை செய்வதற்கு உங்களை உருவாக்குகிறார். அம்மாவே இல்லை, அதான் சொல்லுகிறார். சிறுவேளை உன்னை நான் என்ன செய்கிறேன்? உருவாக்குகிறேன். இந்த கால வேலையில நீங்க அப்படியே இருக்கிறீங்க. மாவு என்னது, இந்த இதுக்கு மாவு பிணைஞ்ச மாதிரி சப்பாத்தி. ஆமா, அதுக்கு எல்லாம் போட்டா தான் அந்த சப்பாத்தி என்ன ஆகும்? புசு புசுன்னு வரும். ஆண்டவர் என்ன சொல்றார்? வாசி மகன், போரடிப்பதற்கு எதிர்த்து வருகிற பிசாசுக்கு எதிர்த்து வருகிற போராட்டங்களுக்கு எதிர்த்து வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்காக உன்னை தயார் பண்ணுகிறேன். நீ யுத்தம் செய்வதற்கு ராமின். அப்ப யுத்த வீரர்கள் என்னது? இப்ப ஒரு ராணுவமோ ஒரு போலீஸோ அவங்க யூனிஃபார்மோட போனா நமக்கு எப்படி இருக்கும்? இப்ப சாதாரணமா வர்றாரு யாரு? நம்ம சேம் நம்ம பார்த்துட்டு நம்ம விசுவாசி அப்படிங்கிறோம். அதே நேரம் அவரை போயிட்டு அவருடைய இது ஆஃபீஸில் போய் பார்க்கல எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவரோட பேசுறது நமக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன பார்ப்போம், பாஸ்டருக்கு போலீஸ்காரரோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஒரு பதவியில் இருக்காரு. அம்மாவே இல்லையா? அது போல ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உன்னை புதிதும் கூர்மையுமான என்ன செய்யணும்? பிரச்சனைகளை என்ன செய்யணும்? வீடெல்லாம் கட்டுறது அந்த என்னது என்ன செய்வாங்க? அந்த என்னது தளத்தை என்ன செய்வாங்க? சொல்லுங்களேன். இந்த தளத்தில் என்ன செய்வாங்க? நீங்களே ஏதாச்சும் செஞ்சு கோலமெல்லாம் போட்டு முன்ன செஞ்சிருப்பீங்களா? இப்படியெல்லாம் சொல்லுங்க. நொறுக்கி சொல்லுங்க. மலைகள் பிரச்சனைகளை நான் என்ன செய்வேன்? அதுக்கு உன்னை உருவாக்குகிறேன். ஆமாவே இல்லை, நீ தாய் கருவில் இருக்கிற நேரத்தில் அப்படியே பொம்மை மாதிரி இருந்த. இப்ப நான் என்ன செய்யறேன்? சாமி சிரிக்கிறேனே, நீ குழந்தையா இருந்த. இப்ப நான் என்ன செய்யறேன்? உன்னை உருவாக்குகிறேன். அவருடைய திட்டத்தை செய்யும்படி. ஆமாவே இல்லையா? சபைக்கு வர்ற உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வசனத்தின் மூலம் உருவாக்கி கொண்டிருக்கிறார், புடமிடுகிறார். ஆமாவே இல்லையா? பாருங்க, குண்டுகளை எல்லாம் என்ன செய்வாங்க? பதருக்கு அப்ப நீங்க ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாதான் உங்களோடு இருந்து இயற்கை எல்லாம் உங்களுக்கு செயல்படும். ஆமாவே இல்லையா? ஒரு வேலை தலைக்கு வேலை ஸ்தலத்துக்கு போனா நீங்க வேலையை ஆரம்பிச்சாதான் வேலை அங்க நடக்கும். நீங்க உட்காந்து காலை போட்டுட்டு இப்படி சேரை சுத்திக்கணும்னா அங்க வேலை நடக்காது. ஆமாவே இல்லையா? அப்ப நமக்கு என்ன செய்யணும்? டக்குன்னு ஒரு ஆபீசர் ஒருத்தர் வரலன்னா அந்த வேலையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம செய்யணும். ஆமாவே இல்லை? அப்படித்தான் எந்த வேலையுமே நம்ம என்ன செய்ய வேண்டும்? செய்து கொண்டே கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொண்டே செய்யணும். ஆமாவே இல்லை? எந்த ஒரு காரியத்தை நமக்கு என்னது கற்றுக்கொள்ளாமல் செய்யவே முடியாது. நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், நான் படிச்சு முடிச்சுட்டேன், இல்லை. ஆமாம், நான் டாக்டருக்கு படிச்சு முடிச்சுட்டேன், இல்லை, நீ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிற. நான் இன்ஜினியருக்கு படிச்சு முடிச்சிட்டேன், இல்லை, நீ என்ன செய்ய? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிற. ஆமாவே இல்லையா? நான் பிள்ளைய பெற்றுட்டேன் முல்ல, நீ தான் இப்ப ஆரம்பிச்சிருக்க. பிள்ளை என்ன செய்யணும்? வளர்க்கணும். அப்படி வீடு கட்டு, இப்படி எல்லா விஷயத்தையும் ஆரம்பிச்சுட்டு நம்ம எல்லாம் முடிச்ச மாதிரி நினைக்க கூடாது. அதுக்கு பிறகு அதை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அதுக்காக தான் சொல்றாரு, உன்னை நான் என்ன செஞ்சேன்? எதிராளியாக பிசாசான உனக்கு விரோதமா செயல்படுகிறனால உன்னை இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன்? உன்னை வென்னது வாசி மகன் கூர்மையான அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது சுழல் காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முடிவிலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இது என்னால் அல்ல, என் தேவனால் வந்தது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். என்ன பலன்? என்ன பலன் சொல்லுங்க. சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி சொல்லுகிறார் பவுல். அதுதான் சொல்லுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவான். அப்ப நமக்கு எல்லா இடத்துலையும் வாழ தெரிஞ்சு கொள்ளணும். எல்லா மக்களோடையும், வருகிற சபைக்கு வருகிற விசுவாச பிள்ளைகள் அவ்வளவு பேரோடையும், அவங்க பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம். நமக்கு இங்கே தானே என்னென்னமெல்லாம் இருக்கு, ஜாதி மதம் மொழி வேணுமோ வரது போகும். அதை எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி நம்ம இந்த சபைக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? ஒன்றாய் ஒரே மனதாய் இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டி ஒருவருக்கு நேசிப்பு. அப்படியே சபையில் வந்து அப்படியே இருக்காது. 1ஆம் கிளாஸில் அப்படியே உட்காந்துருப்போம், 2ஆம் கிளாஸுக்கு வந்து பென்சில் எடுப்போம், 3ஆம் கிளாஸுக்கு வந்து பேனா எடுப்போம், 4ஆம் கிளாஸுக்கு வந்து என்ன செய்வோம்? இப்போ அப்படியே வரணும். அப்படியே அந்த முன்னேற்றம் வரணும். அம்மா இல்லையா? அதே நிலையில் வந்து என்னது
ஆண்டவர் சொல்றார் கூர்மையான எந்திரமாக்குறான். அப்போ எவ்வளவு பெரிய பயங்கரமா இருக்கும். அம்மாவில்லை ஆசமகள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்பார். பாருங்க அந்த வசனத்தை பாருங்க எப்படி சொல்றாமா, நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்பிரிட் ஆஃப் காட் கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்பார். உங்களுக்கு என்ன நடந்தாலும் என்ன செய்யணும், அதுக்குதான் இங்கே வந்து சாட்சி சொல்லுங்கன்னா 2-3 பேர் வாங்கி அதுவும் என்னமோ சொல்லிட்டு போறீங்க. சரியா சொல்லணும் சாட்சிகள் எல்லாம். அவன் மற்றவங்களை உயிர்ப்பிக்கும் சாட்சிகள். ஆமாம் இல்லையா? சாட்சி உயிர்ப்பிக்கிறதுக்காக வர்றது ஏதோ சொல்லிட்டு படக்கதை சொல்லிட்டு போகிற மாதிரி சொல்லக்கூடாது. நல்லா நின்று நிதானிச்சு விளங்குற மாதிரி ஒரு காரியத்தையும் சொல்ல வேண்டும். 44:22 வாசிங்க. ஏசாயா 21 வாசிங்க. யாக்கோபே இஸ்ரவேலே. பாருங்க அந்த இடத்துல என்ன சொல்லுகிறாரு, நமக்கு நினைப்பூட்டுகிறார். நீ சபைக்கு வந்து ஞானஸ்தானம் பெற்ற எல்லாம் ஒழுங்கா வந்துகிட்டு இருக்கு, ஜெபம் பண்ணுற, பைபிள் வாசிக்கிற, அந்நியம் எல்லாம் பேசுறான்னா இடையில என்னது அந்த யாக்கோப்பு வந்துட்டு போறாரு. அதனால சொல்றாரு யாக்கோப்பே அப்படிங்கிற. அப்ப நமக்கு தப்புன்னு என்ன செய்யும், ஐயோ நான் செஞ்ச தப்பு போல இருக்கு, அம்மா இல்லை நான் ஏதோ ஒரு தப்பு பண்றேன் நினைப்பூட்டுகிறார். நீ செய்த ஒரு தப்பை ஆண்டவர் எப்படி நினைப்பூட்டுகிறார், அந்த பழைய வாழ்க்கையை நினைப்பூட்டுகிறார். நீ பழைய அப்படித்தானே இருந்த, இப்பயும் அந்த லேசா வருது. அதனால நீ என்ன செய்யணும், நீ முழுமையாக என்ன செஞ்சிடணும், இஸ்ரவேலாய் மாறிடணும். அப்பதான் அந்த இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம் வரும். அம்மாவே இல்லையா? ஏன்னா யாக்கோப்புக்கு வந்த ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம், அது அந்த தேசத்துக்குள்ள இழந்து போயிட்டான். ஆனால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் இன்றைய வரைக்கும் அது நிலைத்திருக்கிறது. அவனுக்கு நிலைத்திருந்தது, அதன் சந்ததிக்கு நிலைத்திருந்தது, உனக்கும் எனக்கு அது நிலைத்திருக்கிறது. ஆகவே தான் யாக்கோப்பு இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என்னுடைய தாசன், உருவாக்கிட்டேன், என் தாசன் இஸ்ரவேலே, என்னால் மறக்கப்படுவதில்லை. பகலும் பாசுரம் ஆண்டவர் சொல்றாரு, நான் மறக்கப்படுவதில்லை. என்னாலும் அவரால் நான் மறந்துடுவேன். சில நேரங்களில் ஏதாச்சும் உலக காரியங்கள் இல்லாட்டி எங்கேயாச்சும் போயிட்டு நான் மறந்துடுவேன். அவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்க மாட்டேன். சொல்லுங்க பிள்ளைகளா, அவர் என்னை மறக்க மாட்டார். ஏசாயா 43:2 வாசிங்க. எப்படி சொல்றாரு, நீ நமக்கு விசுவாசத்தை கொண்டு வருகிறார். இந்த யாக்கோபுடைய சந்ததியாக இஸ்ரவேலர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், ஞாபகம் ஊட்டுகிறார். யாரு? ஆமென். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தது யாரு? இந்த சந்ததிகள், இஸ்ரவேல் சந்ததிகள். இவர்களுக்கு தெரியாது சந்ததிகளுக்கு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நினைப்பூட்டுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நான் இஸ்ரவேலிலிருந்து எகிப்திலிருந்து நான் புறப்பட்டு வருகிற பொழுது அந்த ஜனங்களுக்கு முன்னதாக என்ன இருந்தது, பெரிய ஒரு செங்கடல் இருந்தது. அந்த செங்கடலை என்ன செய்தேன், அந்த செங்கடல் என்ன செய்தேன், அவர்களுக்கு வழியாக மாற்றினேன். ஆமா இல்லையா? அதுதான் மிக முக்கியம். நாங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், எத்தனை சாட்சிகளை கேட்டாலும், எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கை வந்தாலும், சில நேரங்களில் நாங்கள் என்ன செய்யணும், பின்னோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் அதை நினைப்பூட்டுகிறார். சில ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் அப்ப கேட்பாங்க, எப்போ ஆண்டவரே அப்படின்னா, அப்ப என்ன சொல்வாரு, செங்கடலை குறித்து சொல்லுவார். ஆமாம் இல்லையா? உங்களுடைய நீங்க என்னது, அதை தாண்டி வருகிற பொழுது நான் என்ன செஞ்சேன், முன்னும் பின்னும் இருந்து உங்களை என்ன செய்தேன், வழி நடத்தி வந்தேன். யோசித்து பாருங்களேன், பயங்கரமான ஒரு காரியம். ஆமாம் இல்லையா? நீ ஆறுகளை கடக்கிற. எப்படி கடந்து வந்தீங்க, யோர்தானை எப்படி கடந்து வந்தீங்க, உடன்படிக்கை வெற்றியை தூக்கிட்டு வர நேரம் என்ன நடந்துச்சு, யார கால் படுகிற பொழுது, ஆசனுடைய கால்கள் படுகிற பொழுது என்ன ஆகுது, அப்ப சொல்லுகிறார். இப்ப இதெல்லாம் என்ன செய்யறார், நம்மளை ஊக்குவிக்கிறார், என்கரேஜ் பண்றார். ஆமாவே இல்லையா? இப்ப உங்களுடைய தகப்பனோ யாரோ ஒரு பெரிய வியாபாரம் பண்ணி இருக்கிறாரு, தகப்பனுடைய காலத்துக்கு பிறகு அந்த வியாபாரம் உங்களுக்கு வருது. ஆமாவே இல்லையா? அப்ப வர்ற நேரம் அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, தகப்பனாரு எப்படி இந்த வியாபாரத்தை பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த அந்த சுசமங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இப்படி செய்யணும் இப்படி செய்யணும். அதுபோல தேவன் என்ன செய்யறான், நினைப்பூட்டுகிறார். நீங்க தைரியமா இருங்க. இப்படிப்பட்ட வல்லமைகளை செய்கிற தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், இல்லை எங்க எங்க அக்னியில எங்க நடந்துச்சு நமக்கு தெரியணும். அப்ப நமக்கு தெரியுது இல்லையா, அக்னின்னு நமக்கு என்ன தெரியணும், போங்கடா நீங்க நெருப்பு வச்சாலும் நாங்க என்ன செய்வோம்,
நாங்கள் நெருப்போடே தான் இருக்கிறோம். ஆமா இல்லையா? இந்த நெருப்பு பயங்கரமான நெருப்பு. ஏது? ஆமா, அக்னி சுவாலை. ஆமா இல்லையா? அதை பற்றி இருக்கிறதாக இருக்கிறது. ஆமே. ஆகவே சொல்றாரு, ஏன் நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், உன்னை இயந்திரமாக உருவாக்கி இருக்கிறேன். அப்ப உனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வரும். தண்ணீர்ங்கிற பிரச்சனை வரும், ஆறுங்கிற பிரச்சனை வரும், அக்னிங்கிற பிரச்சனை வரும். இதெல்லாம் வர்ற நேரம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க பிள்ளைங்களா? இயந்திரமாய் மாறும். யந்திரம். ஆமாவே. அப்புறம் உள்ளத்துக்கு அவர் சொல்லுவார், பயப்படாது. அப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போறீங்க, ஒரு எக்ஸாம் போறீங்க, அப்போ உங்களை எப்படி வாழ்த்தி அனுப்புறது? கை கொடுத்து எப்படி 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 அனுப்புவீங்க? உங்கள் மகளுக்கு எக்ஸாம் போனால் என்ன சொல்லுவோம்? ஓல்டு பெஸ்ட். என்னம்மா அம்மா என்ன சொன்னாங்க? ஓல்டு பெஸ்ட் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? சொன்னாங்களா? எப்படி சொன்னியா? ஓல்டு பெஸ்ட் சொன்னியா? சக்ஸஸ். வெரி குட். அப்போ உற்சாகமாக இருக்கிறீங்களா? அப்போ நம்ம வேத வசனங்களை என்ன செய்யணும்? உற்சாகமாக கேட்கணும், வாசிக்கணும், உற்சாகமாக வாசிக்கணும். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது தேவன் அப்படி சொல்வார், நீங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுது நான் இங்கே உடைப்பேன் அப்படியா சொன்னார். எப்படி? நீ தண்ணீரை கடக்கும் பொழுது. தண்ணீர் யார் உடையது? தேவன் உருவாக்கினார். ஆமா இல்லையா? கடலை யார் உண்டாக்கினது? எல்லாம் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கு. ஆமா இல்லையா? அதனால நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? சும்மா பயந்துக்கிட்டு இந்த நேரம் அந்த பயந்தவங்க எல்லாருக்கும் இருக்கு. அந்த பயத்தை என்ன செய்யணும்? துரத்தி விட்டுறணும். சரியா? வாசிப்போம். மார்க் அதிகாரத்து சம்பவத்தை வாசித்து முடிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. அன்று சாயங்காலத்துல இயேசு சொல்லுகிறார் சீசர்களை, ஒரு ஊழியம் முடிஞ்சிட்டு இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போறாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அன்று சாயங்காலத்தில் இயேசு அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லிட்டாரு. யார் சொன்னது? இயேசு. ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அவரை கொண்டு போறாங்க. இந்த இடத்துல நல்லா அழகா போட்டுருக்காங்க. அவரை என்ன செய்யறாங்க? அவரை கொண்டு போறாங்க. அப்பொழுது ஹலோ தெரியுதா? யார் அனுப்புனது? அனுப்புறது மாத்திரம் அவர் என்ன செய்யறாரு? கூட வாராரு. ஆனா என்ன நடக்குது? பலத்த சுழற்காற்று உண்டாகுது. ராமேன் சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவரோடு கூட இருந்தாலும் கூட என்ன நடக்கும்? இந்த உலகத்தில் என்ன நடக்கும்? உபத்திரம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆகவே இந்த இடத்துல பாருங்கள், அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி தேவன் அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு, உங்களை உருவாக்குவதற்கு. அம்மாவே இல்லையா? சும்மா ஒன்று ஆண்டோட அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அம்மாவே இல்லையா? அதிசயங்கள் காண வேணும். அம்மாவே இல்லையா? அதனால சில நேரங்கள் சில பிரச்சனைக்குள்ளாக நாங்கள் என்ன செய்யணும்? கடந்து போகணும். எப்படி கடந்து போகணும்னு சொன்னா விசுவாசம் என்கிற நோக்கத்தோடு கூட போகணும். ராமேன் சொல்லுங்க. ஆகவே இவர்கள் என்ன செஞ்சாங்க பாருங்களேன். அவர் தான் அக்கறைக்கு போகும்னு சொன்னதும் அவர் தான். அது மாத்திரம்ல அவரும் படகுல ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அது பாருங்க, எவ்வளவு ஜனங்கள் அனுப்பிவிட்டு அவரும் படகுல இருந்தபடியே என்ன செஞ்சாங்க? அப்போ அவரும் உட்காந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரோட சேர்த்து செஞ்சு பேசிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அம்மாவே இல்லையா? ஆனால் இவருக்கு தெரியும் இவங்க என்ன செய்ய போறாங்க. ராமேன் சொல்லுங்க. விசுவாசிக்கிற நேரத்தில் நீங்கள் நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. உங்கள் கணக்கு மாஸ்டர் தான் உங்களுடைய உங்களுக்கு என்னது கணக்கு பேப்பரோ நெக்ஸ்ட் பேப்பரோ ஏதோ கொடுத்துட்டு அவர் என்ன செய்வார்? நீங்கள் தான் உட்காந்துருப்பீங்க. அவர் என்ன செய்வாங்க? அதனால தான் நான் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுட்டு இருந்தது. ஏன்னா அப்பவே பேப்பரை கழிச்சு வீசிடுவாங்க. போவீங்க நீ என்னதுக்கு போட்டு பண்ணுற. அப்போ அந்த மாதிரிக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுடைய பிரச்சனை இப்படி பார்க்குறாரு. இதை கடலை பார்க்கிறாரு, அவர்களையும் பார்க்கிறாரு, பிரச்சனையை பார்க்கிறாரு, உங்களையும் பார்க்கிறாரு. நீங்கள் பிரச்சனையை பார்த்து பயப்படுறீங்களா? இல்லை திட்டமானதாக இருக்குங்க. இவர் உங்களோட கர்த்தர் என்னோட இருக்கிறாரு. நான் ஏன் பயப்படணும்? நான் பயப்படவே மாட்டேன். வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி
பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் இப்ப எல்லாம் தண்ணிக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. ஏசு எங்க உட்கார்ந்துருக்காரு? உங்கள் பிரச்சனையோடு அவரும் என்ன செய்வார்? அவரும் வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் கடவுள் சொல்லிட்டு அவருக்கு தண்ணி வந்துட்டு போகாது. அவரும் என்ன செய்யறாரு? அப்படி யோசிக்கணும். உங்கள் பிரச்சனைகளுக்காக கடந்து சென்று என்ன செய்கிறார்? இப்ப பிள்ளைகள் என்ன பாருங்க, உங்களுக்கு ஒரு சில காரியங்கள், அப்போ பெற்றோர்கள் என்ன செய்றாங்க? பிள்ளைகளோடு சில காரியங்களை என்ன செய்றாங்க? ஆமா, அவங்க அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் வாங்கலைன்னா இல்லை பாஸ்டர் எக்ஸாம் நடக்குது, பிள்ளைகளுக்கு நான் படிச்சு கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்போ பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அப்போ அவங்க என்ன செய்றாங்க? அவங்க படிச்சு விட்டாங்க, ஆனா என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆமா இல்லையா? இப்ப விசுவாசத்தை என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். அப்ப ஆண்டவர் தூரத்துல இருந்து அவர் என்ன செய்வாரு? பிராக்டிக்கல் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற நேரம் அவரும் அதுக்கு என்ன செய்வாரு? அவர் விசுவாசம் அவருக்கு தெரியும், ஆனா என்ன செய்யறாரு? உங்களுக்கு எப்படி விசுவாசம் இருக்குன்னு டீச்சிங் கொடுக்கிறார். சரியா? வாசிங்க. கப்பலின் பின்னணியில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அடடா, அவன் உட்கார்ந்து இருந்தான், நித்திரையா இருக்கிறாரு. அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். பாருங்க, நம்ம வீட்டுல பைபிள் வச்சிருக்கிறோம், 3 பேரையும் ஜெபம் பண்றோம். தாவீது என்ன அந்த சந்தேகமே மத்தியான நேரத்துல எல்லாம் அந்தி சந்தி மார்க்கெட்டு வேறங்க எல்லா இடத்துலையும் தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா பிரச்சனை வந்தோன்னு என்ன செஞ்சிடுறோம்? வாயில என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்களேன். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிறவங்களுக்கு பிரச்சனை வந்தோன்னு என்ன செய்யறாங்க? முடிவு எடுக்கிறோம். வேணாம், தற்கொலை செஞ்சுக்கிறோம். அம்மாவில் அப்படித்தான் நீங்க செய்யறாங்க. மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். டக்குனு எதையும் பார்த்துட்டு என்னடா சொல்றாங்க அப்படின்னு பார்த்துருப்பாரு. அம்மாவே இல்லையா? அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இதை ஆண்டவர் யாரிடத்தில் எதிர்பார்த்தார்? அவர்கள் செய்வார், நீங்கள் செய்வீர்கள் என்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அவரே வந்து செய்யணும் என்று அல்ல, நீங்கள் செய்ய வேண்டும் என்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார். நானும் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தாளந்துகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான காரியத்தை நீங்க தான் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்தணும். அம்மாவே இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடாது. அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு. அம்மாவே இல்லையா? ஆகவே அதே போல மார்க்கு 6ஆம் அதிகாரத்துல 46 இருந்து 51 வரைக்கும் வாசிக்கமாக. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் முதல் வசனம் 45 வாசிக்கமாக. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இங்க இயேசு போகல, அங்க இயேசு என்ன செஞ்சாரு? அவரோடு போனார். இங்க என்ன செய்யறாரு? இரண்டாவது சோதனை. முதல் சோதனை என்னது? அவரோடு இப்ப கொஞ்சம் நீங்க என்ன கொஞ்சம் தெளிவாயிட்டீங்க. ஆமாவே இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு? துரிதப்படுத்துகிறார். தேவன் ஆண்டவர் தான் துரிதப்படுத்துகிறார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேலே ஏறிட்டார். அவர் என்ன செஞ்சாரு? சரி, இவங்க போயிட்டு என்ன செய்வாங்க? எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்யறாரு. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் ஆனபோது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையா இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை அவர் கண்டு அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஜீவனுள்ள தேவனாக. ஒருவேளை இங்க படகுல இருக்கிறார், இங்க படகுல இல்லை, ஆனால் அவருடைய மனது உங்களுக்குள்ளே இருக்கிறவராக. புரிகிறதா? அனுப்பிட்டோமே அப்படின்னு இல்லாம என்னது அந்த நினைப்பு இருக்குமா இருக்காத சொல்லுங்க. பெற்றோர்களாகி உங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பசங்களாக தான் இருக்கட்டுமே, கொஞ்சம் லேட் ஆகி வந்தால் என்ன செய்வீங்க? என்ன சொல்லுவோம்? இப்போதான் இப்போ பரவாயில்ல. அன்னைக்கு ஒரு இது வீடியோ ஒன்று பார்க்குறேன். அந்த பையன், அம்மா எழுப்பிட்டேம்மா, டீ குடிச்சிட்டேம்மா, சாப்பிட்டேம்மா அப்படின்னு எல்லாத்துக்கும் என்ன செய்யறான்? அவன் அம்மா பிள்ளை கடைசியில் ட்ரெயினில் ஏறுற வரைக்கும் அம்மா ட்ரெயினில் ஏறிட்டேம்மா, அப்புறம் வீட்டில் வந்து கதவை தட்டி அம்மா வந்துட்டேம்மா. அம்மாவா இல்லையா? அப்போ அப்படி அம்மாமார்கள் என்ன செய்வாங்க? அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுபோல இங்கே
இயேசு கண்டு, சொல்லுங்க, என் பிரச்சனைகளை கண்டு, ஆமாவே இல்லையா, என் சூழ்நிலைகளை கண்டு. ஆமாம், பாருங்களேன், பாருங்க அந்த வசனம் அழகா சொல்லுது, அவர்கள் தண்டு வலிக்கிறது வருத்தப்படுகிறதை ராமன் சொல்லுங்க. ஆகவே தான் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் என்ன செய்வேன் உங்களுக்கு நினைப்பாங்க. பாருங்க, வருத்தப்பட்டது அவருக்கு எப்படி எடுத்திருக்குமா இருக்கும், ஆமாவே இல்லையா? அப்ப இந்த உலகத்தில் நீங்கள் போராடுகிற பொழுது உங்களை ரட்சித்த, உங்களை உருவாக்கின ஆண்டவர் ஆமாம் போதும்னு விட மாட்டார். என்ன செய்வார்? உங்களுக்கு முடியாத சூழ்நிலை வருகிற பொழுது அவர் வந்து அந்த காரியத்தை முடித்துக் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே தான் நீங்க ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும், விட்டுருவாரு, என்ன செய்வாரு, செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் வரட்டும். நீங்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாவே இல்லை, எல்லாத்துக்கும் ஆண்டவரே செய்வார். ஜெபத்திலே நினைக்க கூடாது, என்ன பண்ணாலும் ஜெபம் பண்ணார். ஜெபம் அப்படி அல்ல. என்னது, அவர் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். வாசிங்க. ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். ஏற்கனவே சுழல் காட்டுல என்னாயிட்டு ஆமா, அப்போஸ்தலர் 12 அதிகாரத்துல வாசிங்கன்னா 12 வாசிங்கன்னா அந்த சகோதரிகள் என்ன செய்வாங்க? சபையார் எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜெபம் வல்லமையா இறங்கி என்ன நடக்கும்? பேதுருவை பயங்கரமான சிறைச்சாலையிலிருந்து வெளியில கொண்டு வந்து பேதுரு வந்து கதவை தட்டுவான், பயந்து போய் சொல்லுவாங்க, பேதுருடைய ஆவி வந்திருக்கு. அது மாதிரி நம்முடைய விசுவாசம் ஓவர் ஆகிட்டா நமக்கு என்னது? நம்பிக்கையற்றவர்களாகிடும். ஆமாம் இல்லை? அதுபோல இவர்கள் என்ன செய்றாங்க? 3.5 வருஷம் அவரோட தான் இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? பயப்படுறாங்க. கண்டு அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் சொல்றாங்க. இந்த பிரச்சனைகள் வருகிற பொழுது ஆமென் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசம் மட்டு போன நேரத்தில் விசுவாசம் மட்டு போயிட்டு இப்ப என்ன சொல்றாரு? இயேசுவில நம்பிக்கை இருக்கிறது, பிரச்சனை பெருசா இருக்கிறது. இப்ப இயேசு உங்களுக்கு மங்களா தெரியுது, உங்களுக்கு தெளிவா தெரிந்த ஆண்டவர் இப்ப எப்படி இருக்கிறாரு? ஜெப மங்களா தெரிகிறது. மகள் சொன்னாங்களே, யாரு தபிதா சொன்னாங்களே, எனக்கு ஜெபிக்க முடியல, மங்களா இருக்கு, வேதத்தை வாசிக்க முடியல, ஏதோ மாதிரி இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு காரியத்தை அவரோடு நான் உடன்படிக்கை பண்ணின பொழுது என் கண்கள் திறக்கப்பட்டது, வெளிச்சம் உண்டாந்து இப்ப நான் சந்தோஷம். அப்ப அந்த மனசுக்கு அந்த சந்தோஷம் வந்தோட கண் என்ன செய்யுது? தெளிவடையுது. கண் தெளிவடைந்தோட என்ன வருது? வேதம் வாசிக்க தோன்றுது. ஆமே, அதுபோல இங்க அவங்களுக்கு என்ன உண்டாகுது? திடம் கொள்ளுங்கள் சொல்றாரு. நான் தான் அப்படின்னு சொல்றாரு. உங்களை காப்பாற்றுவதற்கு வேற யாரும் வர முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை சுழல் காட்டுக்குள்ள நீங்கள் இருந்தாலும் உங்களை எந்த உறவுகளோ யாரும் வர மாட்டாங்க. உனக்கு நான், எனக்கு நீ, நீ என்னுடையவன். அதனால உனக்கு தான் நான் ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன். எந்த காலத்துக்கு எவ்வளவு காலத்துக்கு தான் எல்லாரையும் நம்ம நம்பி வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? ஒரு காலத்துக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? அதுதான் அந்த கழுகு என்ன செய்யுது? தன் குஞ்சுகள் என்ன செய்யுது? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்ல சாப்பாடெல்லாம் கொடுக்குமா, சாப்பாடு கொடுத்து கவனிச்சுட்டே இருக்கும். அப்படியுமா இப்படியுமா அது கூட வான்னு தொடர்ந்து சாப்பிட்டே இருக்குமா. அப்புறம் மெல்ல அந்த கூடு, அது ஒரு கூடு கட்டுற விதமே வித்தியாசமா இருக்குமா. அவன் அந்த கூட்டில் மேலே பஞ்செல்லாம் வச்சு சும்மா அப்படியே இருக்குமா, அந்த குஞ்சுகள் அப்படியே இருக்குமா, அப்படி ஐஸில் உட்காந்துருக்க மாதிரி அப்படி இருக்குமா, காகம் அப்படி வந்து அப்படி சாப்பிட்டு போகுமா. அப்புறம் கொஞ்சம் பெருசாகிடும். பெருசானோடனே சோம்பேறியாக வாயை தொடர்ந்து இருக்குமா, இறுதி செய்யணும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல என்ன செய்யுமா, அந்த பஞ்சை எடுத்து போடுமா. போட்டா உள்ளுக்கு வெறும் முள்ளுகளாக இருக்குமா. இப்போ செஞ்சு இப்படி ஆடிக்கிட்டு இருக்குமா. அப்புறம் என்ன செஞ்சிருமா, அதுகளுக்கு என்ன செய்ய முடியாது? கூட்டுகளை இருக்க முடியாது. என்ன செய்யும்? வெளியில வந்து உட்கார்ந்துருக்குமா, அப்படியே உட்கார்ந்துருக்கணும், அப்படியே பார்க்குமா, அப்படியே பாருங்க. ஒரு கழுகு தன்மேல் நம்பிக்கை இருக்கிறது, தன்னுடைய பிள்ளைகள் மேல் நம்பிக்கை இருக்குது. கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மேல் முதல் நம்பிக்கை இருக்க வேண்டும், 2வது உங்கள் பிள்ளை மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படியே இருந்துட்டு என்ன செய்யுமா, அப்படியே வந்து அப்படியே ஏதோ சாப்பாடு கொடுக்குற மாதிரி அப்படியே தள்ளி விட்டுருமா. தள்ளி விட்டோன்னா இந்த என்னது, இந்த குஞ்சு என்ன செய்யும்? அப்படி இப்படின்னு போகுமா. போகிற நேரத்தில் கீழே போய் விழ போகிற நேரத்தில் அப்படியே மெல்ல ஃப்ளைட் மாதிரி போய் தன்னுடைய சிறகுகள் மேல் அதை என்ன செய்யுமா. காரணம் என்னன்னு கேட்டா, தான் ஆமீன் அந்த அது தன்னுடைய குஞ்சுகளில் எது ஒன்று சரி என்ன இருக்கக்கூடாது, முடமா இருக்கக்கூடாது.
ஒன்று சரி பலவீனமா இருக்கு, அதை சோதித்து பார்க்குது. இன்னைக்கு நாம சோதிச்சு பார்க்கறது இல்லை. நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு அளவுகளை அது செய்யுது. ஆமா இல்லை, நம்ம அப்படியே இருப்போம், ஜோம் பண்ணுவோம். இன்னும் சேர்ந்து இந்த ஜெபத்திலே பாருங்களேன், ஆண்டவருக்கு தீனு சத்தமாக இருக்கு. என்னத்தான் பார்த்தாலும் சொந்தமா சொந்த புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை, இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அப்படின்னா செய்யணும். சொல்லுங்க, ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ஆமாவே இல்லையா? ஆமா, இந்த பாருங்க, இந்த கிரிக்கெட்லாம் விளையாடுறாங்க. அப்போ அதுல என்ன செய்யறாங்க, நேற்றுலாம் அப்படியே சொதப்பிக்கிட்டே போறாங்க. யாரு? அப்போ பாருங்க, இது ஒரு கோபமா இருக்கு நமக்கு, ஆமாவே இல்லையா? ஆமா, சரி வாசிங்க. ஏதாச்சும் சிரிப்பீங்க, சந்தோஷப்படுங்கன்னு பார்த்தது ஏதாச்சும் சொன்னா கூட அப்படியும் அப்படியே தான் அமைப்பு போட்டு போயிடுவோம். திடம் கொள்ளுங்கள், நான் தான். சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லுகிறாங்க. காதுகளை கேட்குதா? பிரச்சனையோடு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? பிரச்சனைக்கு முடிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், திடம் கொள், நான் தான். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுங்க. நான் தான் ஆதியில் இருந்து இன்றைய வரைக்கும் நான் என்ன செய்றேன், நான் தான் இருக்கிறேன். ஆகவே நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. பாருங்க, இந்த இடத்துல திடம் கொள்ளுங்கள் சொல்லுகிறார். பாருங்க வசனம் பாருங்க எப்படி சொல்லிட்டு வாசமாக முதல் வரி, நான் தான் பயப்படாதுங்க என்று சொல்லி அவர் இருந்த படகில் ஏறினார். அப்பொழுது பிரச்சனை முடிந்தது. பிரச்சனை நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், ரெபெக்காளை போல என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். ஆமாவே இல்லையா? அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவளை குறித்து மாத்திரமல்ல, ஒரு வயிற்றில் வருகிற அந்த பிள்ளையை குறித்து சொல்லுகிறார். ராமின், உங்களை குறித்து மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி, உங்களுடைய அடுத்தடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமா இல்லை? இங்கே பாருங்க, வாசிங்களே, வாசமாக அழகா இருக்கு. அந்த அதோட சேர்த்து வாசி, திடம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதுங்க என்று சொல்லி அப்ப இந்த சீன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் என்ன செய்யறாரு, அங்க நடந்து போயிட்டு என்ன செய்யறாரு, அவங்க ஆபத்துக்கு இருக்கிறாங்க. ஆமா இல்லையா? ஒருத்தருமே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய போறோம், அவங்க வாங்கி வார்த்தைப்படி அவங்க என்ன செய்ய போறாங்க, அவங்க என்ன செய்ய போறாங்க, மனிதன் செத்து போவோம்னு சொல்றாங்க. ஆமா, ஆமாவே இல்லையா? ஆனால் சொல்லுங்க, உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் என்னோடு கூட என்னை உயிர்ப்பிப்பார். ஆமாவே இல்லையா? இது இந்த சீன் வந்து நம்ம சும்மா வாசிக்கல, சும்மா சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் இது ஒரு பெரிய என்னது, ஒரு பயங்கரம் நடுக்கடல். ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, ஒரு படகை எடுத்து போற அளவுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அதனால தான் அவர் என்ன செய்யலாம், அது வானத்தை பூமியை சிருஷ்டித்தபடினாலே அவர் அந்த கடலிலே அவர் நடந்து போனார். பிரச்சனைகளிலே அவர் நடந்து வருவார். ஆமாவில்லை? நமக்கு நடக்க முடியாது, நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் உன் பிரச்சனையில அவர் என்ன செய்வார், தன் கால்கள் கீழே அதை என்ன செய்வார், அதை வைத்து அவர் அதுக்கு மேலாக நடந்து வருவார். ஆமாவே இல்லையா? பிரச்சனை கொண்டவர்கள் சத்துவாக இருக்கலாம், அல்லது உங்கள் பலவீனமாக இருக்கும், உங்களுடைய சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனால் அவைகளை குறித்து அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாரு, ஆண்டவர் யோசிச்சுட்டு இருக்க மாட்டார். பாருங்க, நான் தான், பயப்படாதுங்க என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் பிரமிப்பை கொண்டு வருவார். என்னத்தை கொண்டு வருவார், ஆச்சரியப்பை கொண்டு வரலாம் என்று ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை செய்வார். அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கணும். ஆண்டவருடைய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்கிற நேரம் நீங்க என்ன செய்யக்கூடாது, தோண்டு போயிடக்கூடாது. ஏன்னா பேர் சொல்லி அழைத்தார், யோசேப்பை பேர் சொல்லி அழைத்தார். அதனால அவன் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு போனான். ஆமாவே இல்லையா? அதுபோல பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில என்னது, நீங்களும் ஆண்டவரும் என்ன நடக்கிறீங்க, 3 பேர் நடக்கிறீங்க. நீங்கள் நடக்கிறீங்க, உங்களோடு ஆண்டவர் நடக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொருத்தர் என்ன செய்வான், இந்த ஃபுட்பால் விளையாடுறத பார்த்துருக்கீங்களா? ஃபுட்பால் விளையாட என்ன நடக்கும், இப்போ நீங்கள் உங்களோட சைட்டில் விளையாடுறது என்ன செய்வாங்க, அந்த என்னது அந்த கோலை என்ன செய்வாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக என்ன செஞ்சுட்டு வருவாங்க, அப்படியே தட்டிக்கிட்டே வருவாங்க. அம்மா வீடு இப்போ 2 பேரும் கோல் அடிக்க வர்ற நேரத்தில் எதிராளி வந்து என்ன செய்வான், டக்குன்னு அவன் செய்ய என்ன செஞ்சிருவான். அப்போ அந்த நேரம் என்ன செய்வாங்க, அதுபோல் அவன் என்ன செய்வான். ஆமாம், அப்போ அந்த மாதிரி தான். நீங்கள் அப்படிலாம் யோசிச்சு பார்க்கணும். சும்மா அப்படியே பைபிள் வாசிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. லைவாக சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சா தான் நீங்கள் திறன் பண்ணலாம். அநேக காரியங்களை தேடி தேடி வாசிக்கிற நேரம் ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை சொல்வார். கடைசியாக ஒரு காரியத்தை வாசி அப்படியே முடிச்சுக்குவோம். அப்போ சொல்வார்
27ஆம் அதிகாரத்துல வாங்க. 27 வாசிப்பாங்க. நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பேர் கொண்ட 160 இடத்தில் ஒப்புவித்தார். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பவுல் என்ன செய்யப்படுகிறான்? நான் விசாரிக்கிறதுக்காக ரோமாபுரிக்கு கொண்டு போறாங்க. இப்போ பவுலோட சேர்ந்து இன்னும் அநேகரை ஒரு என்னது கைதிகளை போல கொண்டு போறாங்க. சரியா? இப்போ அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. 14 வாசிங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே கப்பல்ல போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப போய் கொண்டு இருக்கிற பொழுது அங்க என்ன நடக்கிறது? சுனாமி. இப்ப நம்ம சொல்றோமே சுனாமி, அது போல அந்த நாட்கள்ல அந்த காட்டுக்கு பேர் என்னது? யூரோக்ளின். அப்போ ஒவ்வொரு முறையும் நடக்கிற அந்த இந்த புயல் வருகிறதுனா அதுக்கு என்ன பேர் வைப்பாங்க? ஆமாவே இல்லையா? அப்ப இப்ப கடைசி வந்த புயலோட பேர் என்ன? என்னம்மா? வரதா புயல் 10 வருஷத்துக்கு முன்னாடி வரதராஜா கூப்பிடாம இன்னும் புயல்கள் வருது தானே. என்ன செங்கல் பெண்கள் தானே வீட்டிலே புயலா இருக்காங்க. பெண்கள் புயல் ரொம்ப கவனம். என்ன செஞ்சுச்சோ தெரியலப்பா. சரி வாசிங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னது? பேதுரு யார்? பவுல் அந்த தேசத்துக்கு கொண்டு போகணும். ஆனால் இங்கே கொஞ்ச நேரத்துக்கு என்ன உண்டாயிட்டேன்? கடும் மோதிட்டு போதும். நான் வாசிங்களேன். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடிக்கு காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். போக வேண்டிய இடம் வேற, இது வேற பக்கம் போகுது. ஆமாவே இல்லையா? அப்ப நம்ம சில நேரங்களில் நம்ம அப்படிதான் அங்கேயாச்சும் போறதுக்கு அப்படியே யோசிச்சுட்டே போவோம். என்னது அது கூட இப்ப பாருங்க, அந்த திசை திருப்பப்படுகிறது. ஆமாவே இல்லையா? ஏன் ரோமாபுரிக்கு யார் போகணும்? பவுல் போகணும். ரோமாபுரிக்கு பவுல் எதற்காக போகிறார்? விசாரிக்க. இரண்டாவது என்னது? விசாரிக்கும்படி தான் அங்க அனுப்பப்படுகிறான். அதன் மூலம் இன்னொரு ரகசியம் நடக்கிறது. என்னது? அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே ஆண்டவர் சொன்னது போல நாமே இப்ப தேசங்களுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். கடைசியா ரோமாபுரியில போய் சுவிசேஷம் அறிவித்தால் முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஏதுவாக இருக்கும், சமமாக இருக்கும். ஆகவே இங்கே என்ன உண்டாகிறது? ஒரு பெரிய ஒரு தடை உண்டாகிறது. ஆமாவே இல்லை? அன்னைக்கு ரோமாபுரிக்குள்ள வந்ததுனாலதான் அங்கிருந்து கிரேக்கர்கள் உலக நாடுகளை ஆளுகை செய்த பொழுது ஆசியா நாடுகளை அதன் மூலம் வியாபாரத்தின் மூலமும் என்னது சுவிசேஷம் நம்முடைய நாடுகளுக்கெல்லாம் வந்து நீங்களும் நாம் இந்த வேத சத்தியத்தை கையில் வைத்துக்கொண்டு சந்தோஷித்து மகிழ்ந்து என்ன செய்கிறோம்? தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமா இல்லையா? ஆகவே அன்றைக்கு அந்த நடந்த அந்த சம்பவத்தில் ஒருவேளை பவுல் அந்த இடத்துல போன படகுல ஏதோ நடந்து அவங்க மறித்திருந்தால் அங்கே சுவிசேஷம் அறிவிக்க முடியாமல் இருந்திருக்கும். இன்றைக்கு நீங்களும் நாம் ஒருவேளை அவர் இல்லாட்டி வேற ஆளை கொண்டு நடந்திருக்கும். ஆனால் தேவன் முன் குறித்திருக்கிறார். நீ என்னது அவருடையவளா இருக்கிறபடினால் உன்னை கொண்டுதான் அந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு அதை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே 22 வாசிங்க. ஆகிலும் பவுல் சொல்லுகிறார். உள்ளுக்குள்ளங்க குழம்புறாங்க. எங்கேயோ நாங்க பாஞ்சு ஓடிடுறோங்கிறாங்க. வேலை அது பயங்கர சிச்சுவேஷன். ஆகிலும் சொல்ற பவுலும் சொல்ற திட்டமானதா இருங்க. பிரச்சனையை கண்டு என்ன செய்யாதீங்க. இந்த கால வேலையில இந்த ஏப்ரல் மாதத்துல பிரச்சனைகள் வந்தா பயப்படாதீங்க. வெயில் பிரச்சனையா இருக்கும், வியாதி பிரச்சனையா இருக்கும், வேற ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா கர்த்தரோடு கூட இருந்து நீங்கள் என்னது ஜெயம் எடுக்க போறீங்க. ராமின்னு சொல்லுங்க. வாசிங்க. இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிருக்கிறமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே சொல்லுகிறான். என்ன சொல்றாரு? பயப்படாதே என்று சொல்லுகிறான். சொல்லுங்க. நீங்கள் உங்க குடும்பத்துக்குள்ள ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்துல கூட நீ ஒருத்தர் இருக்கிறனால உன் குடும்பத்துக்குள்ள வருகிற பிரச்சனைக்கு கர்த்தர் உத்தரவாதமாக இருக்கிறார். உன்னை பாதுகாக்கிறவராக இருக்க, உன் நிமித்தம் உன் குடும்பத்தை பாதுகாக்கிறவராக. ஆகவே பவுல் சொல்ற பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு. நீ ராயனுக்கு முன்பாக
நீ அழைக்கப்பட்டவள், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள். அதனால் பல பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற, ஆனால் உன்னை நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன். அதுதான் இங்க பிரச்சனை. நிக்கணும். நீ என்ன செய்ய வேண்டும்? நீ நீதிமான் என்று நீ என்ன செய்ய வேண்டும்? ராயனுக்கு முன்பதாக போய் நிக்கணும். ஆமாவே இல்லையா? பவுல் செஞ்ச பிள்ளை என்ன? பவுல் எதனால பிடிக்கப்பட்டாரு சொல்லுங்களேன். பவுல் ஏன் பிடிக்கப்பட்டாரு? இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டபடினால யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு தவறான போதனையை செய்கிறார் சொல்லி இதை என்ன செய்ய வேண்டும்? நிரூபிக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் என்பதை நீ நான் என்ன செய்ய வேண்டும்? நிரூபிக்க வேண்டும். போராட்டங்கள் பிரச்சனைகளை போல சூழ்ந்து வரும். அப்பொழுதெல்லாம் உங்களை பரிசுத்த ஆவியானவர் தைரியப்படுத்திக் கொண்டே திடம் கொள்ளுங்க. நான் உன்னோடு கூட இருக்கேன். ஆமாவே இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகள், பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான் கூட நீங்களும் நானும் பாக்கியம். ஏன்னு கேட்டால் நாங்கள் உள் உணர்விலே நாங்கள் அறிகிறோம், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதை விட்டுட்டு நாங்க அப்படியே என்னது பிரச்சனை வந்து அப்படியே அங்க பாயிடுது இங்க பாயிடுது. என்ன இந்த மந்திரிட்ட கோழி மாதிரிக்க தலையை போட்டு ஆட்டிக்கிட்டு அங்கங்க அல்ல சொல்லுகிறார். பவுல் சொல்றார், பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் என்ன செய்வார்? என்ன சொல்றாரு? அதனால என்ன செய்வாரு? அங்க எல்லாரையும் கூட்டி சேர்த்து என்ன செய்வாரு? போய் சேர்த்து கொண்டு பாருங்க. ஆனபடினாலே மனுஷரே திடமனதா இருங்கன்னு சொல்றாரு. சும்மா இருக்காதீங்க. உத்தரம் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு கிடக்காதீங்க. ஆமா, ஒண்ணுன்னா உட்காந்து பேசினா ஒரு பிரச்சனை உட்காந்து பேசினா யாரும் தைரியம் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் என்ன செய்வாங்க? என்னென்னமோ சொல்லுவாங்க. போய் நடந்து அவருக்கு 2 நாள் காய்ச்சலாம். கொஞ்சம் கவனம் பாருங்க சிஸ்டர். அன்னைக்கு ஒருத்தர் 3 நாள் காய்ச்சல் செத்து போயிட்டாரு. இதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கை. நம்மளோட கர்த்தர் இருக்கிற ஆவியானவர் இருக்கிறார், பேசுவார். ஆனா என்னது? வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னது? 2 நாள் காய்ச்சலாம், கவனம். இப்போ கூட காய்ச்சல் சரியில்லை சிஸ்டர். அன்னைக்கு ரோட்டில் ஒருத்தர் விழுந்து கிடந்தாங்க. அப்படியா? என்னது துர் செய்தியே சொல்றது. வாசிங்க. பவுல் என்ன சொல்லுகிறார்? பிரச்சனைகள் இருக்கிறார், சுழற்காற்றில் சுழன்று கொண்டு இருக்கிறார், திடமனதான் இருக்கிறார். அதனால ஒரு திடமனதான் இருக்குன்னு சொல்றார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவி என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரச்சனைகள் சுற்றிலும் இருக்கிறது. நீங்க என்ன செய்றீங்க? ஆவியானவரோடு கூட இருக்கிறீங்க. ராமின் சொல்லுங்க. கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் நான் எப்படி இருக்கேன்? சந்தோஷமா இருக்கேன். மறுபடியும் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யணும்? அதுதான் சொல்றார். அந்த சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறது தானே அவனுடைய வேலை. அதனால சும்மா இந்த நேரமும் என்ன செய்யக்கூடாது? ஹாப்பியா இருக்கணும். ராமின் சொல்லுங்க. வாசிங்க. ஆனபடினாலே மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று நீங்களும் நானும் நம்பிக்கைக்குரியவர். இந்த உலகத்திலே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் படகுகளை பிரயாணம் பண்ணுகிற போல் இந்த உலகத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ என்னுடையவர், என்னை குறித்து நீ என்ன செய்யணும்? திடமனதாய் என்னதை பகிரங்கமாய் சொல்லணும். ஆமாவே இல்லையா? பிரச்சனை வர்றவங்களை பார்த்து என்ன சொல்லணும்? ஏசு சுகமாக்குவார். என்ன சாட்சி? நான் சாட்சி. அவ்வளவுதான். நான் செத்து இருக்கோம். ஆமா, இன்னைக்கு எப்படி இருக்கேன்? நீ ஏசு சுகமாக்கணும். எத்தனை பேருக்கு சொல்ல? அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அவ்வளோ சுத்தி வளைச்சு டீ பாம்புமான் டீ போகும். ஆனா இந்த வேற கதைகளை சொல்லுங்க. அப்படியே ஒரு சீரியல் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தரை குறித்து பாருங்க, ஆனபடினாலே சொல்லுகிறார். தைரியம். அது எப்படி? அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளே, பிரச்சனைகளுக்குள்ளே சூழ்ந்திருக்கிற நேரம் எப்படி விசுவாசம் வரும்? அவனும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? பவுலும், என்ன ஆண்டவரே இப்படி செஞ்சு கடல்ல பண்ணி, எனக்கு நீச்சல் தெரியாது, வயசாச்சு, இந்த நேரத்தில் என்னை கொண்டு போய் இல்லை. என்ன சொல்லுகிறார்? ஆனபடினாலே மனுஷரே சுவிசேஷம் அறிவிக்கிறார். எந்த சூழ்நிலையில? லைட் போட்டு ஏசி போட்டு உட்கார்ந்து கூலா இல்ல, உபத்திரவத்தின் வழியிலே கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறார். ஆமாவே இல்லையா? பவுல் என்ன பெரிய கூட்டம் நடத்துறேன் அப்படியா? கடல்ல நிக்கிறாங்க, சாவு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து பிரசங்கம் பண்றார். ஆனாலும் மனுஷரே திடமா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் உனக்கு என்ன கர்த்தர் சொன்னாரோ அதை நீ செய்ய வேண்டியதான் கடமையாக. அதுக்காக அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் வாசிக்கிறேன், ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? சொன்னதை
செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் என்ன செய்வாரு? செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். 33 வாசிக்கமாக. பொழுது விடிகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள். கடல் பிரயாணத்துல எப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பிட இயலாது. ஏன்? பயத்தோட கொந்தளிச்சுட்டு கிடக்கு. சாப்பிட இயலாது. நம்மவே இல்லையா? இப்போ நான்லாம் ஊருக்கு போகிற நேரத்தில் எங்கள் ஊரில் வந்து கொழும்பு சிட்டிலேருந்து ஊருக்கு போனால் அப்படி இருக்கும். ஊருக்கு டிக்கெட் எடுத்தோடனே வாந்தி வந்துடும். ஏன்னா அந்த மலையில் போனால் அந்த பெட்ரோலுடைய ஸ்மெல்லுக்கு என்ன உண்டாயிடும்? ஒன்றும் சாப்பிடாட்டி என்ன செய்யும்? அப்புறம் இது என்னது ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க? எப்படி போய்கிட்டு பிரச்சனை எப்படி போய்கிட்டு இருக்கு? வீட்டில் பிரச்சனை வந்தால் நீங்கள் போய் பிரியாணி வாங்கி சாப்பிடுவீங்களோ? பசிக்க மாதிரி இல்லையா? எப்படி சொல்லுங்க? பசிக்கிற தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறேன். நீ சொல்லாத. என்ன பிரச்சனைனா 3 வேளை நல்லா சாப்பிட்டு மூக்கு முட்டை சாப்பிட்டு பேசாமல் படுத்துக்கிற. பிரச்சனை ஓடி போயிடும். ராமி பிரச்சனைக்கு பயந்துட்டு ஏன் நீங்கள் உடம்பு கெடுக்கிற? காலையில் லேட்டாக எழும்புறது. வாசிக்கமா பொழுது விடிக்கிறது. பொழுது விடிக்கன்னா சாப்பிடுறாங்க. ராமன் சொல்லுங்க 10 மணிக்கு 12 மணிக்கு ஊற்றுறது இல்லை. பொழுது விடிகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்றாரு. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சிஸ்டர் சாப்பிடுங்க. என்ன சொல்றாரு? தைரியம். அவங்களும் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. பயமா இருக்கு. அவங்களோட பிரச்சனை எப்படி இருக்கு? நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் என்ன செய்யறாங்க? கவனித்துக் கொண்டிருக்கிறார். அம்மாவின் குடும்ப உறவுகள் எல்லாரையும் கவனிக்கணும். பிள்ளைகளை பார்க்கணும். ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கணும். அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கணும். பிள்ளையோட முகம் ஒரு மாதிரி இருந்தால் கேட்கணும். ஏன் ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி சொல்லி என்ன பிரச்சனைகளை போயிட்டு இருக்கியா? என்ன ஏன் இல்லை இப்படி இருக்க மாட்டியே? அப்படி தெரியுதா? அப்படி பார்க்கணும். கணவன் ஒரு மாதிரி வந்து என்னங்க உங்களுக்கு என்ன காய்ச்சல என் தலைவலியாக விசாரிக்கணும். விசாரிக்கிறதே இல்லை. வந்தோன்னு அப்படி கப்பலில் வச்சுட்டு குடிக்கி அது மாடு மாதிரி சக்கு சக்குன்னு குடிச்சிட்டு போயிட்டு அப்படியே டீயை போட்டு உட்காந்துக்கிட்டு ராமன் சொல்லுவேன். விசாரிக்கணும். ராமன் சொல்லுங்க. வீட்டில் நடக்கிற சம்பவத்தை சகோதரிகள் விசாரிக்கணும். சகோதரர் விசாரிக்கணும். பிள்ளைகள் விசாரிக்கணும். ஓடி வரணும். டெய்லி வந்துட்டீங்களாங்கணும். அம்மா இல்லையா? ஆமாம் போ. சில நேரம் பிள்ளைகள் தாயிட்ட போயிட்டோமா நான் கொஞ்சம் சாப்பிட்டு இப்படி இன்னும் வேணாம் போ. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். சாப்பிடாம இருந்தீங்கன்னா நாய் வரட்டினாலும் போய் கொத்து கொடுக்க வேண்டியதுதான். ராமன் சொல்லுங்க. சாப்பிட்டு திட்டமானதா இருந்தா நாயில பேய்ல என்ன வரட்டினா நினைச்ச முடியும்? பிரச்சனையில ஓடணுமா ஓடக்கூடாதா சொல்லுங்க? பிரச்சனையோடு நடக்கணும். பிரச்சனையோடு ஓடணும். பிரச்சனையோடு தூங்கணும். அப்ப சொல்றாரு நாங்க ஒரு கரை அதான் என்னது கரையில போய் படகு நிக்கையில நீங்க தான் என்ன செய்யணும்? நீங்க தானே இறங்கணும். கண்டக்டர் வந்து இறக்கி விடுவாராம். என்னம்மா அன்னைக்கு ஏதோ பஸ்ஸில் பஸ்ஸில் போயினாங்க. அந்த மாதிரி இறக்கி விடுவாங்களா? என்னது இவ்வளவு தூரம் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்தார் ஆண்டவர். அடுத்தது என்னது? எல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்கணும்னு யோசிக்கிறோம். அம்மாவே இல்லை வாசிங்களேன். நான் முடிச்சுட்டேன். தூசணம் பேசுறேன். இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சிருக்குது. கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க. வாசிங்க எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அது மட்டும் வாசிங்க. போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். உங்கள் தலையில் இருந்து ஒரு மயிரும் விழாது. ஏன்? நான் அவருடைய எண்ணி வச்சிருக்கிறார். நமக்கு தான் தெரியாது. ஆண்டவன் தவ முடியாம எண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம தான் ஆண்டவருக்கு என்ன செய்யறது? என்ன ஆண்டவரே எனக்கு இப்படி புருவத்தை வச்சிருக்கீங்கன்னு வலிச்சுட்டு இப்படி வைக்கிறது. ஹலோ, இந்த உதடு இந்த சரீரத்தில் இந்த காதல மட்டும்தான் ஒரு ஓட்டை போட நமக்கு அனுமதி. இப்ப கண்டலுக்கெல்லாம் ஓட்ட போடுறாங்க. நம்மவே இல்லையா? உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே எனக்கு கிரேல் முடி வேணும். அன்னைக்கு ஒருத்தர் பார்க்குற நல்ல கருப்பு முடி அவன் என்னமோ பூசி வெள்ளை ஆக்கி விட்டான். பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்றோம்?
உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, என்னது உங்களுக்கு என்னை அழகுபடுத்த தெரியாது, அதனால என்ன செய்யறேன், இங்கே ஏதோ எழுதுறாங்க, என்னது இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க, அம்மாவே இல்லையா, வாசிக்கிறேன். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். அந்த இடத்துல என்ன செய்யறாரு, நினைவு கூறுகிறார். நமக்கு ஓய்வு நாளில் வீட்டு சபைக்கு வேணா யோசிக்கிறோம், கப்பல்ல மரண படுக்கைக்கு நேராக இருக்கிறாங்க. ஆனால் பவுல் என்ன செய்கிறான், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஞானஸ்தானம் பெற்ற மனுஷன், அவன் என்ன செய்கிறான், அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே தன்னை என்ன செய்கிறான், ஆண்டவருடைய உடன்படிக்கை நிறைவேற்றுகிறான். ஆமாவே, ஒருவேளை அவன் என்னது, ஆண்டவர் நான் வரும் வரவைக்கு என்ன செய்யணும், இது நினைவு கூறுங்கள் சொல்றார். ஒருவேளை அந்த நேரத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டா கூட அவன் சொல்லுகிறான் அல்லவா, என்ன சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடி அந்த நேரம் செய்ய முடியுமா உங்களுக்கு? இந்த கொரோனா காலத்துல எத்தனை பாஸ்டர்மார்கள் என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு சில இடங்களில் தவறான வகையில் சில காரியங்களை செய்யறாங்க. நான் இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பதாக பிட்டு இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க சாப்பிடுறாங்க. கப்பலில் 270 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் எத்தனை பேருமா, 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லெகுவாக்கினார்கள். எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கு. இதெல்லாம் என்னது, இந்த காரியங்களை எப்படி செய்யறாங்க சொல்லுங்க. பவுல் கொடுத்த நம்பிக்கை, பவுல் வைத்திருந்த விசுவாசம். ஆமாவே இல்லையா, அந்த பாருங்க, அந்த நான் நினைக்கிறேன் அந்த 100 எத்தனை பேர், 100 ஒருவேளை என்ன நடந்திருக்கும், ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தா கூட ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஒரே ஒரு நீதிமான், ஒரே ஒரு படகுல அவன் நம்ம பஸ்ல ஏறோம்னா அப்படியே உட்காந்துருக்கும். பஸ் கொஞ்சம் எல்லாத்தையும் மோதிட்டா தான் இறங்கி நின்று பேசுவோம். அல்ல டிரைவர் பாருங்க மோதி விட்டாரு அப்படின்ட்டு அது வரைக்கும் பேசவே மாட்டோம். அம்மாவே இல்லையா, அத்தனை பேர் வருவாங்க, சிரிக்க மாட்டோம், பேச மாட்டோம், அடிச்சா கூட சொல்ல மாட்டோம். அம்மாவே இல்லையா, இங்கே நடக்குது. ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சிச்சுவேஷனை பாருங்க. இது எங்க நடந்துகிட்டு, நடுக்கடலுக்குள்ளே இந்த சம்பவம் நடக்குது, பிரச்சனைக்குள்ளே இருக்குது. ஆனால் பிரச்சனை பெருசாக்கி இருந்த அவர்கள் எல்லாம் வாடி போய் மறித்திருக்கலாம். பிரச்சனையை விட பெரியவர் எங்களோடு கூட பிரயாணம் பண்ணுகிறார்கள், விசுவாசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறபடினால் அவனும் பலப்பட்டு அவனோடு கூட இருந்தவர்கள் பலப்பட்டார்கள். பொழுது விடிந்த பின்பு கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லெகுவாக்கினார்கள். பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையா இருந்தது. வந்துட்டாங்க. எப்படி ஆண்டவர் செய்யறாரு, அப்படியே கொண்டு வர 44 வாசித்து அப்படியே முடிச்சு. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமா எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இப்படி எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கரை சேர்ந்தார்கள். இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மை கரை சேர்க்கிறவராக இருக்கிறார். பிரச்சனைகள் நாலா பக்கமும் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மோடு கூட வந்து நம்மை நடத்துகிறார். 44 மகள், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றிருக்கீங்க. நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க, அவர் பார்வைக்கு எப்படி இருக்கிறீங்க? பிரச்சனை தான், போராட்டம் தான், சகிக்க முடியலதான், ஆனாலும் அவர் பார்க்கிறார். அம்மாவே இல்லையா, அவர் பார்க்கிற இத்தனை பிரச்சனை இத்தனை போராட்டத்தின் மத்தியிலும் தேவாலயத்தில் வந்து நீங்க ஆராதிக்கிறீங்களே, அதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு கனம் பெற்றிருக்கிறார். அருமையானபடினாலே என்ன செய்யறேன், கனம் பெற்றிருக்கிற நானும் உன்னை என்ன செய்கிறேன், நீ என்னை சிநேகிக்கிறியே, அதுபோல நான் என்ன செய்கிறேன், சிநேகிக்கிறேன். ஆதலா உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமை நாட்கள் உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் தான். அது மத்தியிலும் நாம் இந்த ஊழியத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்,
செய்து கொண்டே போறோம். ஆகவே ஆண்டவர் அதை பார்த்து சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் கனம் பெற்று இருக்கிறாய், அதனால உன்னை சிநேகித்தேன், அதனால நான் என்ன செய்வேன், மனுஷர்களுக்கு ஈடாக என்ன செய்வேன், ஜீவன் பாருங்க, ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை தருவேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷ கடைசிக்குள்ள ஆமே சபை ஆண்டவர் புல் பண்ணுவார், சபையை ஆமை விசாரம் பண்ணுவார், சபையை கட்டுவோம். ஆமே விசுவாசத்தை ஜெபம் பண்ணுங்க. ஆமே ஆமே கட்ட பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆமே 11 வாசிங்க, முடிச்சுக்கோ. நான் சொல்லுகிறார், சொல்றேன், நான் தான் அப்படி அப்படின்னா என்னது, நான் தான் அப்படின்னா என்னது சொல்லுங்க, முடிச்சுடுவோம். நான் தான் என்னது, சொல்லுங்கப்பா, நான் என்னது, ஹனி செய்வியா, பயப்படாதீங்க அங்கிள், நான் தான் சொல்லியிருக்கேன், நான் செய்வேன் அங்கிள் அப்படின்னா என்னது, உறுதி. நான் தான் நான் சொன்னேன், நான் சொல்றது செய்வேன். அம்மாவே சொல்லுங்க, அதாவது ஆண்டு சார் நான் தான் இவ்வளவு விஷயங்களை பேசுற, நான் தான், நானே தான் கர்த்தர் என்னை எல்லாமே நான் தான் உன்னை ரட்சிப்பேன், நான் தான் உனக்கு எல்லாமே. என்ன சொல்றது, நீங்க ரொம்ப மன உடைஞ்சு போயிருக்கீங்க. யாராச்சும் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆறுதல் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு எங்க வீட்டில் ரெண்டு சம்பவம் நடந்துச்சு. உன்னுடைய தாயார் மரித்த நாள் இன்றைக்கு, அதே வேளையில் தங்கை பிறந்த நாள். அவரின் தாய் மரித்த பொழுது அநேகர் வந்து சொன்னதுக்கு ஒரே ஒரு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இழப்பை யாராலையும் என்ன செய்ய முடியாது, ஈடு செய்ய முடியாது. இந்த வசனம் எங்களுக்கு ஈடு செய்திருக்கிறது. அன்றைக்கு சொன்ன வார்த்தை இந்த வரைக்கும் அவர் நிறைவேற்றி எங்களை ஆசி வைத்திருக்கிறார். சொல்லி அழைத்திருக்கிறேன். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினது போல எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தாவை எந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரே கர்த்தர் நாங்கள் ஆண்டவரே சூழ்நிலைகள் கேட்டபடி நாங்கள் கடந்து போனால் எங்களை பின் தொடர்ந்து வந்து ஆண்டவரே எங்களோடு கூட நடத்துகிறீர். ஆண்டவரே இன்றைக்கு ஆமென். ஆண்டவரே யாக்கோபோடு இருந்த தேவனாய கர்த்தர் தாமே ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே ஜனங்களோடு இருந்தவர் இன்னும் எங்களோடு கூட இந்த நாட்கள் இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசு தாமே படகிலே அவர்களை பலப்படுத்தினது போல பவுல் படகிலே பிரயாணம் பண்ணுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களை பிதாவாகிய தேவன் பலப்படுத்தினது போல ஆமென். இயேசுவின் காலத்தில் இருந்த யூதர்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இயேசு பலப்படுத்தினது போல பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பவுலை பலப்படுத்துவது போல உன்னை என்னை பலப்படுத்தியிருக்கலாம். இதில் பிரயாணம் கடல் பிரயாணத்தை போல இருக்கலாம், ஆனால் கடலை உண்டாக்கினவர் நம்மோடு கூட இருக்கலாம். கடலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நம்மோடு கூட இருக்கலாம். ஆகவே இந்த மாதத்திலே நாங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு நாள் நாங்கள் பிரச்சனையை குறித்து மேன்மை பாராட்டுறபடிக்கு எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர் என்று விசுவாசத்தோடு கூட ஓட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வதாக உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் பயப்படாது, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேசுவதை அழைத்து நீ என்னுடைய என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் அவருடையவராக இருக்கிறபடினாலும் அவர் உங்களுக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில் இல்லை என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேலைகளை ஒவ்வொருவரோடு இடைப்படுவதற்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா வாய்களை திறந்து புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன்,